नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஓகே, நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தம் பார்த்துட்டு இருக்கோம். நேத்திக்கும் இப்ப ஸ்ருதி கீதத்தா 87வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ருதி கீதையத்தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி 5 ஸ்லோகம் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, இன்னைக்கு அடுத்த 5 ஸ்லோகம் 31ல இருந்து பார்க்கலாம். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பார்க்கலாம். न घटत उद्भव प्रकृति पूरुषयो रजयो रूपय युज भवन्त्यः भवन्त्य सुप्रुतो जलबुद्भुतवत् त्वयि त इमे ततो विवितन् आम विवितानमगुणै परमे सरित इवार्णवे मधुनी लिल्यूरशे शरसाः. ஜீவர்கள் அனைத்தும் தங்களிடமிருந்தே தோன்றின. தங்கள் பிரகிருதியும் புருஷனும் பிறப்பற்றவர்களே. தங்கள் சங்கல்பத்தின்படி ஜீவர்கள் தோன்றுகிறார்கள். உண்மையில் ஜீவர்களும் தங்களது அம்சமே, அதாவது பிரதிபிம்பமே என்றாலும் தாங்கள் கர்மவினைக்கு ஆட்பட்டு பிறப்பதில்லை என்று சொன்னால் அப்பொழுது உயிரினங்கள் பிறப்பது எவ்வாறு அப்படின்னு கேள்வி எழற மாதிரி அதுக்கு உண்டான பதிலா அதை சொல்றாங்க. ஓகே, உலகத்துல சொல்ல போனா ஜீவர்கள் அனைத்தும் தங்களிடமிருந்தே தோன்றின. என்னது? எல்லா ஜீவராசிகளும் ஜீவாத்மாக்களாகிய நம்ம எல்லாருமே பரபிரம்மத்திட்டு தோன்றின. தங்கள் பிரகிருதியும் புருஷனும் பிறப்பற்றவர்கள். தாங்கள் பிரகிருதி புருஷன் எல்லாமே பிறப்பற்றவர்களே. அவங்களுக்கு ஒரு பிறவின்னு ஒண்ணு கிடையாது, எப்போ நித்தியமா இருக்கக்கூடியவங்கதான். ஆனா எப்படி? தங்களுடைய சங்கல்பத்தின்படி ஜீவர்கள் தோன்றுகிறார்கள். எப்பொழுதும் பகவான் கூட தான் இருக்கும். ஆனா பகவானுடைய சங்கல்பத்தினால இந்த ஜீவர்கள் எல்லாம் தோன்றுகிறார்கள் மீன்ஸ் சொரூபத்துல அவங்க எப்போதுமே சூக்ஷ்ம திசையில பகவான் கூட தான் இருக்காங்க. இல்லாம ஒண்ணு புதுசா பண்ணல. இப்ப கண்ணுக்கு தெரியற மாதிரி புலப்படும்படி தோற்றுவிக்கிறார். உண்மையில் ஜீவர்களும் தங்களுடைய அம்சமே அப்படின்னு சொல்றதுனால என்னன்னு சொல்றார்? பிரதிபிம்பம். எப்படி சந்திரனுடைய பிம்பம் நீர்ல தெரிஞ்சு அது போல இருக்கோ அது போலன்னு சொல்றார். ஏன்? அந்தர்யாமியா பகவான் இருக்கிறதுனால. இந்த பிரதிபிம்பமே தங்களுடைய அம்சமே என்றாலும் தாங்கள் கர்ம வினைக்கு ஆட்பட்டு பிறப்பதில்லை என்று சொன்னால், தேவரீர் கர்ம வினைக்கு ஆட்பட்டு பிறக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா அப்பொழுது உயிரினங்கள் எப்படி பிறக்கு? மத்த ஜீவராசிகள்லாம் எப்படி பிறக்குது? அதுக்கு மாத்திரம் எப்படி கர்ம வினை வந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு நமக்கு இருக்கிற கேள்விதான் இதெல்லாம். அதுக்கப்புறம் உண்மையில் நீரில் குமிழ்கள் கிடையாது. ஆனால் உபாதான காரணமான நீரில் நிமித்த காரணமான காற்று ஊடுருவி செல்வதால் நீரில் குமிழிகள் தோன்றுகின்றன. நல்லா யோசிச்சு பாருங்க. மழை பெய்யுறது, தண்ணி சொட்டு சொட்டா மழை தண்ணி மேல இருந்து விழருது. அப்ப பார்த்தா நிறைய நீர் குமிழ்கள் எல்லாம் உண்டாகிறது இல்லையா? அது எங்க இருந்து உண்டானுச்சு? ஒரிஜினலா நிமித்த காரணம் தண்ணீர் தான். அதாவது ஒரிஜினல் காரணம். ஓகே, மூல காரணம் நிமித்த காரணம். அதுக்கு நிமித்த காரணம் தண்ணி மாத்திரம்தான் அதுக்கு இருக்கு. ஆனா அது கூட உபாதானம், உபாதானம்னா ஹெல்ப்புக்கு வச்சுக்கு பண்றது இல்லையா? உபாதான காரணமா காத்து அதுல படும் பொழுது, இந்த குமிழ் விழும் பொழுது, அந்த தண்ணீர் விழும் பொழுது அதுல காத்து பட்டு குமிழா தெரியுது இல்லையா? அது போல காற்று ஊடுருவி செல்வதால் நீரில் குமிழ்கள் தோன்றுகின்றன. அதுபோல பிரகிருதியில் புருஷனில் பிரகிருதியும் ஒன்றின் மேல் மற்றொன்றை ஏறிட்டு கற்பனை செய்வதால் ஜீவர்கள் பற்பல குணங்கள் பற்பல பெயர்கள் பெறுகின்றன. கடலில் கலக்கும் பற்பல பெயருடைய நதிகள் கடலில் கலந்ததும் பெயரற்று போகின்றன அப்படின்னு இந்த இடத்துல அத்வைத்தத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதே போலதான் அந்த தண்ணீர் அந்த ஜலம் தான் அது நிமித்த காரணம். அது கூட காத்துன்னு ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உபாதான காரணம் சேர்ந்த ஒண்ணுதான் அது குமிழா மாறுதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த இடத்துலதான் விசிஷ்டாத்வைத்த கருத்து. அப்ப காத்துன்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டாவது ஒரு வஸ்து இருக்குன்னாலே அப்ப ரெண்டு இருக்குன்னு தானே அர்த்தம். ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு இருக்குன்னு தானே அர்த்தம். எப்படி ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? ஜீவாத்மா, பரமாத்மா, அப்புறம் இந்த ஜடப்பொருள், இது மூணும் சேர்ந்ததுதான் பிரம்மம். இந்த மூணோட சேர்ந்த பிரம்மம் மாதிரி இன்னொன்னு கிடையாது அப்படிங்கறத விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டனா கூடின அப்படின்னு அர்த்தம். கூடின பிரம்மம். எப்படி கூடின பிரம்மம்? பிரகிருதியோடும் ஜீவர்களோடும் கூடின பரபிரம்மம், சித்தோடும் அச்சித்தோடும் கூடின பரபிரம்மம் அப்படின்னுதான் விசிஷ்டாத்வைத்தம். விசிஷ்டம்னா கூடி இருக்கிற பரபிரம்மம்னு அர்த்தம். ஓகே, அத்வைத்திகள் சொல்றது என்ன?
அது ஒன்னேதான், அந்த பரபிரம்மம் ஒன்னேதான். அதுக்கு மாயை ஏற்பட்டு இப்படி பலவிதமா தோற்றம் அளிக்கிறது. என்னைக்கு இப்படி நான் மாயையில கட்டுப்பட்டிருக்கேன், நான் தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறேன்னா அன்னைக்கே எனக்கு முக்தி, அப்பவே நான் பிரம்மம் ஆயிடுறேன் அப்படின்னு அந்த அத்வைத்திகளோட இது. ஓகே. அதுபடி பார்த்தா பிரகிருதியில் புருஷனையும், அதாவது இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துல புருஷன்கிற ஜீவாத்மாவையும், ஜீவன்ல பிரகிருத்தியையும், இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரத்தை கொடுத்து பிரகிருதியை வச்சுக்கிறாரே, இப்படி ஒன்றின் மேல் மற்றொன்றை ஏறிட்டு கற்பனை செய்வதால், இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு இதுக்குள்ளாராது அதுக்குள்ளார இதுன்னு கற்பனை பண்றதுனாலதான் ஜீவர்கள் பற்பல குணங்கள் பற்பல பெயர்கள் பெறுகின்றன. ஒவ்வொரு ஜீவன்களும் என்ன ஆகுது, பல பல பெயர்கள், பல பல உருவங்கள், பல பல குணங்கள், இப்படி பல பலவாக காட்சியளிக்கின்றன. உண்மையில் கடலில் சேர்கின்ற நீர், கடலில் கலக்கின்ற நதி நீர் கடலில் கலந்ததுக்கு அப்புறம் ஒரே கடல்லா தானே ஆயிடுறது, அது போல அப்படின்னு அத்வைத்திகள் சொல்றாங்க. ஓகே. கடலில் கலக்கும் நீர் பல பல பெயருடைய நதிகளாக இருந்தாலும் கடலில் கலந்ததும் பெயரற்று போகின்றன. ஒரே கடல் அப்படித்தானே சொல்றோம். அது போல இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அந்த கடலாகிற பரபிரம்மத்து கூட கலந்து ஒரே கடல் தான், பரபிரம்மம் தான் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்றார். அதே இடத்துல விசிஷ்டாத்வைத்த கருத்துல ராமானுஜர் சொல்றார், வாதம் பண்ணி, இப்ப நம்ம வாதம் பிரதிவாதம் பண்றோம்ல, அதுல வாதம் பண்ணி சொல்றார், நீ அப்படி சொல்றது தப்பு, இந்த இடத்துல அந்த காரணம் நான் கொண்டு வரவே கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். என்ன சொல்றார், கடல்ல கலக்கிற தண்ணீர் அது பேர் இல்லாம வேணா போலாம், கலக்கிறது உண்மைதானே இல்லையா? இப்ப ஒரு சொம்புல ஒரு படி தண்ணீர் இருக்கு, இன்னொரு படி தண்ணீரை கலந்தோம்னா தண்ணீருன்னு ஒன்னாச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த மடங்கு அதிகமா இருக்குல்ல, ஒரு படிங்கிறது 2 படி தண்ணியா ஆயிருக்குல்ல, அதுதான் விசிஷ்டாத்வைத்தம் சொல்றது. ஓகே. அத்வைத்திகள் என்ன சொல்றாங்க, தண்ணியும் கலந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, 2 பரபிரம்மம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவரு சொல்ற தண்ணியோட அளவு அதிகரிச்சிருக்கு இல்லையா, அப்ப தண்ணி ஒரு படி சேர்த்தா 2 படி ஆகுதே, அப்ப 2வது ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். அது எப்படி இல்லாம ஆக முடியும்? ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, இது ரெண்டோடும் கூடினது பரபிரம்மம் அப்படின்னு விசிஷ்டாத்வைத்தம். ஓகே. சித்தோடும் அச்சித்தோடும் கூடின பரபிரம்மம் அப்படிங்கறத விசிஷ்ட அத்வைத்தம். ஓகேவா? இந்த இடத்துல இவர் சொல்றார், கடலில் கலந்ததும் பெயரற்று போகின்றன, பற்பல பூக்களின் மகரந்தங்கள் ஒன்று சேர்ந்ததும் தேன் என்ற ஒரே பெயர் பெறுகின்றன. அதே போல் பிரளயத்தில் ஜீவர்கள் பற்பல குணங்கள் பற்பல பெயர்கள் அனைத்தையும் விடுத்து தங்களிடமே லயமடைகின்றன. ஆகவே ஜீவாத்மாக்களின் வேறுபாடுகளும் தனித்த நிலையும் தங்களாலேயே கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த உண்மையை உணராமலேயே அது தனிப்பட்ட சுதந்திரத்துடன் எங்கும் நிரம்பி நிற்பதாக எண்ணப்படுகிறது. இந்த இடத்துல விசிஷ்டாத்வைத்தம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அதுக்கு இதுன்னு முரண்பாடு பார்க்கவே முடியாது. இப்படி எடுத்தா இப்படி சொல்லலாம், அப்படி எடுத்தா அப்படி சொல்லலாம். ஆனா இல்லாங்கிறது கிடையவே கிடையாது. ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, சித்து வேறு அச்சித்து வேறுங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கே சொல்றாரு, எப்படி பல பல பூக்கள்ல இருந்து தேன் எடுத்துட்டு வந்தா மகரந்தங்களை எடுத்துட்டு உறிஞ்சிட்டு தேனு ஒரே பொருளா ஆகுதோ, அப்ப பல பல பொருள்கள்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுங்கிறது ஆகுதானே, அப்ப எடுத்துட்டு வந்தாதானே அது தேனா ஆக முடியும் அப்படின்னு. அதே போல பிரளயத்துல நம்ம எல்லாரும் பகவானுக்குள்ளாரையே பரபிரமத்துக்குள்ளார சூக்ஷ்ம திசையில ஒன்றுபட்டு கிடக்குறோம் இல்லையா? அதாவது சித்துக்கும் அச்சித்துக்கும் வேறுபாடே தெரியாம ஒன்னா நம்மளுடைய குணம் எதுவுமே இல்லாம, இப்ப நான் ஜெயந்தின்னு ஒரு சரீரம் பகவான் எனக்கு கொடுத்திருக்காரு இந்த ஆத்மாவுக்கு அப்படின்னா, இதுக்குள்ள குணாதிசயங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், இந்த குணத்தோட இருக்கேன் அந்த குணத்தோட இருக்கேன், இப்படி இருக்கேன், என்ன விதமான குணங்கள் வேணா சொல்லலாம் இல்லையா? அது போல இதெல்லாம் எதுவுமே இல்லாம, நாம ரூப பேதம் இல்லாம பகவானுக்குள்ள பிரளய காலத்துல லயமடைஞ்சு கிடக்குறோம். பற்பல பெயர்கள் அனைத்தையும் விடுத்து தங்களிடமே லயமடைகின்றன. ஆகவே ஜீவாத்மாக்களின் வேறுபாடுகளும் தனித்த நிலையும் தங்களாலேயே கட்டுப்படுத்தப்படுகின்றன. எப்ப அவர் சேஷியா இருந்து கட்டுப்படுத்துறாரோ அப்ப கட்டுப்பட்டவன் ஆகிறான் இல்லையா ஜீவாத்மா? அப்பவே தெரிஞ்சு போச்சுல 2 இருக்குன்ட்டு. ஜீவாத்மாக்கள் அநேகர்கள், பரமாத்மா ஒருத்தரே அப்படின்னு ஆயிடுது. தனித்த நிலையிலையும் உங்களாலேயே கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த உண்மையை உணராமலேயே அது தனிப்பட்ட சுதந்திரத்துடன் எங்கும் நிரம்பி நிற்பதாக எண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இதுக்கு முண்டகோபனிஷத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார் ஸ்ரீதரர். முண்டகோபனிஷத்துல 3:2-8 யதா நத்யஹ சியந்தமானாஹ சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாம ரூபே விஹாய ததா வித்வான் நாம ரூபாத் விமுக்தஹ பராத்பரம் புருஷமுபைத்து திவ்யம் அப்படின்னு சொல்றார். யதா எப்படி
நதிகள் எல்லாம், நத்யக அப்படிங்கிறது நத்யக புளுரல், நதிகள் எல்லாம் செந்தமானாக கடலில் கலந்து, சமுத்ரே அப்படின்னு பேர் வருதோ, செந்தம்னாலும் கடல், சமுத்திரம்னாலும் கடல் தான். ஓகே, செந்தமானாக சமுத்ரே அஸ்தம், சமுத்திரத்துல போய் அஸ்தம் ஆயிடுச்சுன்னா சமுத்திர செந்த அதுல இதாயிட்டா சமுத்திரம்ங்கிற ஒரு பேரோட இருக்கு. அஸ்தம் கச்சந்தி நாம ரூப விகாய, அதனுடைய பேரெல்லாம் மறைஞ்சு போகுது. பாய்ந்தோடும் நதிகள் கடலோடு கலந்தவுடன் தனது பெயர் கங்கா, யமுனா அப்படின்னு எந்த ரூபமும் இருக்காது. கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எந்த ரூபமும் இருக்காது. கடல்ல கலந்தாலும் ஒரே கடல்ங்கிற பேர் தானே இருக்கு. அது போல கடலோடு கலந்தவுடன் தனது பெயர், வடிவம் முதலியவற்றை துறந்து விடுகின்றன. அவ்வாறே அறிவாளிகளான அதே போல வித்வான், வித்வான்னா யாரு? இந்த இடத்துல வித்வான்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன பண்ணிக்கணும்னா, தத்துவ ஞானம் தெரிஞ்சவன், பிரம்ம ஞானத்தை அறிந்தவன், பிரம்ம ஞானத்தை அறிந்தவன் வித்வான். நாம ரூபாத் விமுக்தக, இந்த பேரு, இந்த உடம்பு, இந்த சரீரம் இதெல்லாம் விட்டுட்டு விமுக்தா, விமுக்தி அடைஞ்சு, முக்தி அடைஞ்சு அவன் அறிவாளிகளான சான்றோர்கள் பரமனிடம் லயமாகி தமது நாம ரூபங்களை இழக்கிறார்கள். அதே போல பராத்பரம் புருஷம் உபைத்தி திவ்யம் அப்படின்னு சொல்றார். பராத்பரம் எல்லாத்துக்கும் மேம்பட்டவரான அந்த புருஷனை உபைத்தி அடைந்து அந்த திவ்யமான அந்த புருஷனை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். ஓகே, இதான் அந்த முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்க தத்துவம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம், அதே நரசிம்ம ஸ்லோகத்தை பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். யஸ்மின் நுத்யத் விலயம் அபியத் பாதி விஸ்வம் லயாதௌ ஜீவோபேதம் குரு கருணையா கேவலாத்ம ஆத்மாவபோதே அத்யந்தாத்தம் விரஜதி சஹசா சிந்துவத் சிந்து மத்தியே சித்தம் திரிபுவன குரும் பாவையே தம் நிரசிம்மம் அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீதர் என்ன சொல்றது, இந்த ஸ்லோகம் சொல்லுதுன்னா, பிரளயத்துல, அதாவது பிரளயத்திலும், அதாவது முக்தி திசையிலும், சுஷுப்தியிலும், நித்திய பிரளயமான தூக்கத்திலும் ஜீவனுடனான லிங்க தேகமான உடல் லயத்தை அடைந்தாலும் சம்ஸ்கார ரூபமாக மிக சூக்ஷமாக இருக்கத்தான் இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்றார். நமக்கு ஒரு ஜீவாத்மாவுக்கு 4 விதமான லயம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, டெய்லியுமே நம்ம பிறந்து இறக்குறோம் இல்லையா, வாழ்க்கையில ஒரு நம்ம நித்திய பிரளயம்னு சொல்லுவோம். ஒருத்தர் பிறக்கிறாரு இறக்குறாரு அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த சரீரத்து முடிஞ்சு போச்சு, அது நித்திய பிரளயம். அப்புறம் இந்த பூர்போவசவகன்னு சொல்லக்கூடிய இந்திரனுடைய லோகம் வரைக்கும் அழிச்சுன்னா அது ஒரு பிரளயம். அதுக்கப்புறம் பிரம்மா லோகம் வரைக்கும் அழிஞ்சுச்சுன்னா அது ஒரு பிரளயம். அதுக்கப்புறம் பகவான் கிட்ட போறாலும் மகா பிரளயம், பிரம்மாவுடைய லோகமா அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மகா பிரளயம்னு பேரு. அப்படி சொல்றோம் இல்லையா, அது போல நித்திய பிரளயமான தூக்கத்திலும் இது இன்னொன்னு விதமா சொல்றாங்க. நித்திய பிரளயம்னா நம்ம தினமே தூங்கி போயிடுறோம்ல, அப்ப நாம யாருங்கிறதே மறந்து தூங்குறோம் இல்லையா, அதான் சுஷுப்தி நிலைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்மளோட தூக்கம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி ஆழ்ந்த உறக்கத்துல யாரும் தூங்குறது இல்ல, கொஞ்ச நேரம் தான் நம்மளால தூங்க முடியும். அதுவுமே ஒரு பிரளயமா தான் சொல்றாங்க. பிரளயத்திலும் அப்படின்னா முக்தி அடைஞ்ச திசையில, அதாவது மொத்தமா விட்டுட்டு பகவான் கிட்ட போய் அடைஞ்சிடுறோமே, அப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாது, இதெல்லாம் ஒண்ணுமே நினைவுக்கு இருக்காது, இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைல்ல, எதுவுமே இல்லாம பகவான் கூடயே இருப்போம், அது மாத்திரம்தான். ஓகே, அப்படி இருக்க திசையிலும் நித்திய பிரளயம் சுஷுப்தியிலையும் ஜீவனுடனான லிங்க தேகமான இந்த அடையாளங்களோட விளங்குறது இல்ல. இப்ப இந்த இந்த ஜீவாத்மாவுக்கு பேர் என்ன கொடுத்திருக்கிறாங்க, ஜெயந்தின்னு கொடுத்திருக்கிறாங்க. இந்த புக்குக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான் இல்லையா, அப்படி ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்கோம் இல்லையா. ஜீவனுடனான லிங்க தேகம், இது என்னது, எனக்கு அடையாளம். லிங்கம்னா அடையாளம் இல்ல, இந்த ஜீவனுக்கு ஒரு அடையாளம் விட்டு சொல்லப்படுகிறது இல்லையா. லிங்க தேகமான உடல் லயத்தை அடைந்தாலும், லயத்தை அடைந்தாலும் இந்த சரீரம் எனக்கு இல்லாம போதோ, அழிஞ்சு போதோ, அன்னைக்கு என்னோட அடையாளம் அழிஞ்சு போயிடும்ல. இந்த சரீரம் இல்லாம போற அன்னைக்கு இந்த சரீரத்தோடைய எனக்கு இருந்த அடையாளம் அழிஞ்சு போறது இல்லையா. அந்த லயத்தை அடைந்தாலும் சம்ஸ்கார ரூபமாக மிக சூக்ஷமாக இருக்கத்தான் இருக்கிறது. இந்த சரீரம்ங்கிற இந்த லிங்க தேகம் எனக்கு அழிஞ்சாலும் அழியலாம், ஆனா எனக்கு இந்த ஆத்மால பதிவு ஏற்பட்டிருக்குது இல்லையா, அந்த சம்ஸ்காரம்னா பதிவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த பதிவுகள் ஏற்பட்டிருக்குது இல்லையா, அது மாறவே மாறாதுன்னு சொல்றாரு. அது கூடயேதான் இருக்கும்னு சொல்றாரு. எப்படின்னு பாக்கலாமா, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், இன்னொரு தடவை சொல்றேன் நானு. பிரம்மாவோடைய ஆயுள் காலம் முடிஞ்சு திரும்பி புதுசா பகவான் பண்ணுவார்ல,
இந்த முன்னாடி ஒரு சிருஷ்டி, வியஷ்டி சிருஷ்டி, சமஷ்டி சிருஷ்டின்னு 2 விதமான சிருஷ்டி இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்து பகவான் பண்றார், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் படைக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மாவை படைச்சு அவர்கிட்ட இருந்து மத்ததெல்லாம் உருவாது இல்லையா? அந்த 2 சிருஷ்டி பண்றாருல, அந்த சமயத்துல அதாவது பிரம்மாவோடைய இதுவும் அழிஞ்சு போயிட்டு, பிரம்மாவுடைய வாழ்க்கை முடிஞ்சு அந்த பிரளயம் வந்ததுக்கு அப்புறம் பகவான் புதுசா சிருஷ்டி பண்ணும் பொழுது இந்த 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 சிருஷ்டிக்கெல்லாம் பிரம்மாவோடைய டே டு டே லைஃப் சிருஷ்டி, அவருக்கு ஒரு பகல் முடிஞ்சு ஒரு ராத்திரி வந்தா ஒரு தடவை அழியும்ல உலகம். அது மாதிரி அவருக்கு 1000 வருஷம் பகல்ல போகணும், 1000 வருஷம் இரவுல போகணும். 1000 நாள், 1000 இரவு, 1000 பகல் போனாதான் மகா பிரளயம் வரும் இல்லையா? அப்ப பிரம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் அழியும் பொழுது, ஒவ்வொரு நாள் சாயங்காலம் அவருக்கு ஆனா அழிச்சிடுவார் இல்லையா? அந்த சமயத்துல இந்த தத்துவங்கள்லாம் அழியாது. எந்த தத்துவம்? நமக்கு இருக்கக்கூடிய மனசு, இந்த இந்திரிய புலன்கள் இதெல்லாம் எதுவும் அழியாது. ஓகே, அவர்கிட்ட அவர் திரும்பி திரும்பி அவரு படைக்கிறப்ப நம்ம இதே புலன்கள் தான். எந்த சரீரம் வேணா நம்ம வேறுபடுமே தவிர, இந்த லிங்க சரீரம், இன்னைக்கு ஒரு சரீரம், நாளைக்கு ஒரு சரீரம், எத்தனை பிறவி எடுத்தாலும் சரீரம் வேறுபடுமே தவிர, நமக்கு இருக்கக்கூடிய சூக்ஷ்ம இந்திரியங்கள் இருக்குல்ல, கண்ணு, மூக்கு, வாயு இருக்குன்னு சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள், மனஸ்தத்துவம் முதற்கொண்டு அது மாறவே மாறாது. ஓகேவா? மாறவும் மாறாது. அதே போல நம்ம கர்மாவும் நம்ம கூடயேதான் இருக்கும். என்னென்ன இருக்கும்? சூக்ஷ்ம இந்திரியங்களான கண்ணு, மூக்கு, காது, வாயி, மனசு, 6 தத்துவம் பிளஸ் நம்மளுடைய கர்மா, இதெல்லாம் பிரம்மாவோடைய ஒரு பகல் பொழுதுக்கு அவர் முடிஞ்சு அழிக்கிறார்ல, அப்பெல்லாம் நம்ம கூடயேதான் இருக்கும். அந்த அந்த ஆத்மா கூடயேதான் இருக்கும். ஆனா இந்த மனஸ் தத்துவமும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். எது? இந்த இந்திரிய தத்துவங்கள், கண்ணு, மூக்கு, வாய்க்கு இருக்கக்கூடிய இந்திரிய தத்துவங்கள், மனஸ் தத்துவம், அந்த 6 ஒரு நாள் அழியும். ஆனா கர்மா மாத்திரம் அழியவே அழியாது. இந்த ஜீவாத்மா கூடயே இருக்கும். அது எப்ப? மகா பிரளயம். பகவான் கிட்ட போய் நம்ம அடைஞ்சிடுறோமே, அதாவது ஒன்றி போய் லயம் அடைஞ்சு போய் கிடக்குறோமே, அப்ப நமக்கு என்ன இருக்காது? கண்ணு, மூக்கு, வாய் இந்த இந்திரியங்களுடைய சூக்ஷ்மம் இருக்காது. வெறும் கர்ம பதிவுகள் மாத்திரம் இருக்கும். அப்ப திரும்பி பகவான் புதுசா இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு கண்ணு, மூக்கு, வாயோட இந்திரியங்களோடய இதெல்லாம் கொடுப்பார். ஓகேவா? சோ அப்ப என்ன இருக்கு? கர்மா எப்பவுமே அழியாது. ஒரே ஒரு சமயத்துலதான் அழியும். நம்ம பகவானை தியானிச்சு முக்தி அடையும் பொழுதுதான் நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் அழியும் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கிறாங்க. அததான் இந்த இடத்துல சொல்றார். சம்ஸ்கார ரூபமாக மிகவும் சூக்ஷமாக இருக்கத்தான் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்ஸ்கார ரூபமா பதிவா நம்மளுடைய சூக்ஷமா நம்ம கிட்ட இருக்கவேதான் இருக்குது. எதுல? ஆத்மால இருக்கு. பின் சிருஷ்டி காலத்திலும் ஜாகிரத அவஸ்தையிலும் விழிப்பு நிலையிலும் மறுபடியும் உற்பத்தி அடைகிறது. இப்ப நான் சொன்ன அதே தத்துவம் தான். சிருஷ்டி காலத்திலும் லயத்துல எப்படி இருக்குதா சூக்ஷ்ம திசையில, அப்புறம் சிருஷ்டி படைச்சோன்ன ஜாகிரத அவஸ்தை விழிப்பு நிலையிலும் இது மறுபடியும் உற்பத்தி அடைகிறது. குருவின் திருவருவலால் தூய்மையான ஆத்மாவின் உண்மை அறிவு பெற்றவுடன் இது எப்ப கிடக்கும்? இப்ப எப்ப இதனுடைய அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் பதிவுகள் எல்லாம் போகும் அப்படின்னா, ஒரு குருவினுடைய அருள்னால நமக்கு ஆத்மாவை பத்தின உண்மை அறிவு ஞானம் ஏற்பட்டவுடன் பல நதிகளின் வேறுபாடு கடல் நடுவே தெரியாது ஒரே தண்ணீராக தெரிவது போல, எப்படி கடல்ல கலந்த தண்ணீர் ஒரே கடலாய் நதிகளோட ரூபம் தெரியாம போனுச்சோ, அது போல இந்த ஆத்மாவின் இடத்திலே இப்பிரபஞ்சம் நாம ரூபம் எடுத்து ஒன்றாக இணைவதை உணர முடிகிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அவ்வாறு ஆத்ம ரூபமாக உலகங்களுக்கும் குருவாக உலகின் இருப்புக்கு காரணமாக விளங்கும் பகவான் ஸ்ரீ நரசிம்மனை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய குரு யாரு? ஆத்மா ரூபமாகவே இருக்கார் பகவான். நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே, ஆனந்தமயம் ஆத்மாவே அப்படின்னு. ஆத்மானா யாரு? பரபிரமத்தை சொல்லுதுன்னு சொன்னோம். ஆத்மா ரூபனாக உலகங்களுக்குமே குருவாக, உலகம்னா நாட் ஒன்லி இந்த 3 உலகம். 3 உலகங்கிறது இந்த இதுக்குள்ளாரையே இந்த 14 உலகம் பிளஸ் அண்ட கடாட்சம் மொத்தம்னு சொல்லியிருக்கேன். அது போல எல்லா உலகங்களுக்கும் குருவாக உலகின் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பகவானான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை அடியேன் தியானிக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீதர் சொல்றாரு இந்த இடத்துல. ஓகே, அடுத்து 32வது ஸ்லோகம் போலாம். நிரூஷு தவ மாயையா பிரம்மம் அமீஷ் வவகத்ய புருஷம் த்வயி சுதியோ பவே தததி பாவம் அனுப்பிரபவம் கதமனுவத்ததாம் பவபயம் தவயத் பிருகுட்டி சுஜதி திரிநேமிஹி அபவத் சரணேஷு பயம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். இதுல சொல்றார், இறைவா, இதுல வேதம் சொல்லுது, இறைவா நீ பிறப்பு இறப்பு அற்றவன். ஜீவர்கள் அனைவருக்கும் தங்கள் மாயையில் மயங்கி பிரமை அடைந்து உலகில் சுழலில் சிக்கி தவிக்கின்றனர். தேவரீர் எப்படி தெரியுமா?
வேதம் சொல்லுது, ஸ்ருதி பகவானை பார்த்து சொல்லுது, இறைவா உங்களுக்கு பிறப்பு இறப்பு எல்லாம் கிடையாது. ஆனா இந்த ஜீவர்கள் எல்லாரும் தங்கள் மாயைங்கிற அந்த அந்த இதுல மயங்கி போய் பிரம்மனா மயங்கி போய் அந்த இதுல பிரம்ம சுத்துது, அவங்க சுழற்சியில மாட்டிக்கிட்டு அந்த சுழற்சியில சிக்கி தவிக்கிறாங்க. தங்களிடம் தனிப்படுத்துவதாலேயே பிறப்பு இறப்பு என்னும் சுழல் உண்டாகிறது. அவங்க எதனால தெரியுமா அவங்களுக்கு அந்த பிறப்பு இறப்புங்கிற சுழல் உண்டாகிறது? உங்ககிட்ட இருந்து தன்னை தனிப்பட்டவன் சுதந்திரன் அப்படின்னு நினைச்சு அவன் சுதந்திரமா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு திரும்பி திரும்பி இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழல்ல உண்டாகி தத்தளிக்கிறான் அப்படின்னு சொல்றார். தாங்கள் ஒருவரே இந்த சுழலில் இருந்து மீட்பவர் என்பதை உணர்ந்த சான்றோர்கள் இந்த மாயை மயக்கத்தை நினைத்து பயந்து முழுமையான பக்தியுடன் தங்களையே சரணமடைகின்றனர். ரொம்ப அற்புதமா சொல்லுது ஸ்ருதி. இந்த மாதிரி இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழல்ல அவன் தன்னால எல்லாம் பண்ணிக்க முடியும்னு உங்ககிட்ட இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு போறானா, அப்ப என்ன பண்றான்? அவனால இந்த மாயையிலிருந்து மாயையான தேவரீரோட மாயையிலிருந்து மயக்கத்தை அவனால வெளிவரவே முடியாது. தேவரீர் ஒருத்தர் தான் அந்த மாயையிலிருந்து அவங்களெல்லாம் விடுவிக்க கூடிய சாமர்த்தியர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஞானிகள் என்ன பண்றாங்க? தங்களையே நினைச்சு பக்தியோட தங்களுடைய திருவடியை சரணம் அடைகிறார்கள். பனி, வெயில், மழை என்கின்ற 3 பருவங்கள் கொண்ட காலச்சக்கரம் தங்களது புருவ நெரித்தலே அப்படின்னு சொல்றார். உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சீதோஷ்ண நிலைகள் இருக்குல்ல, பனிக்காலம், வெயில் காலம், மழை காலம்னு சொல்லக்கூடிய இந்த பருவங்கள் எல்லாமே பகவான் தேவரீரோட காலச்சக்கரம் அப்படின்னு. காலச்சக்கரம் எது? தங்களோட புருவ நெரிப்பு தான். பகவான் இப்படி இப்படி புருவத்தை நெரிச்சார்னா அந்த காலம் எல்லாம் வேலை செய்யுமா? என்ன காலம்? அந்தந்த காலம் வேலை செய்யுமா? அது அனைவரையும் அச்சத்திற்கு உள்ளாக்குகிறது. அது எல்லாத்தையும் ரொம்ப பயப்படுத்துது. எது? அந்த புருவ நெரிப்பு. அதுக்கு பயந்துகிட்டு எல்லாரும் வேலை செய்யறாங்க. தங்களை சரணடையாதவர்களை அது மேலும் பயமுறுத்துகிறது. இப்படி இருக்கும் பொழுது உங்களை சரணடையாதவங்களை அது இன்னும் பயமுறுத்துது. எது? அந்த புருவ நெரிப்பு பயமுறுத்துகிறது. அப்படி தங்களை சரணடைந்த பக்தனுக்கோ பிறப்பு இறப்பு எனும் சம்சார பயம் சிறிதும் இல்லை. உங்களை யாரு சரணம் அடைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு இதை பார்த்து ஒரு பயமும் இல்லையே. சம்சாரத்துல சிக்கி தவிக்கிறோங்கிற பயமே இல்லையே. ஆகவே இறைவா தங்களை சரணம் அடைகிறோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது, வேதங்களே சொல்லுது. ஓகே, ஆகவே இறைவா உங்களை நாங்கள் சரணம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் திருக்குறள்ல இருந்து ஒரு குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவன் அடிசேராதார் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அதுக்கு உதாகரிக்கிறார் ஒரு திருக்குறள்ல. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 1வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல சொல்ற, சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அஹை துக்கிய பிரதீகதா யயாத்மா சம்பிரசீததி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார். இந்த இடத்துல பயன் கருதாது எண்ணெய் ஒழுகு போல் இடைவிடாது இறைவனிடம் செய்யப்படும் பக்தி ஒன்றே மனிதனது உயர்ந்த கடமை. அதனாலேயே ஆத்மாவான இறைவன் மகிழ்கிறான். பயன் என்ன கிடைக்கிறது? முக்தி பெறுவதுதானே. பயன் முக்தி பெறுவதுதானே அப்படின்னு சொல்றார். சவை பும்சாம் பரோ தர்மஹ யதஹ பக்தி அதோக்ஷஜே அஹை துக்கிய பிரதீகதா யயாத்மா சம்பிரசீததி. பக்தி எப்படி இருக்கணுமா? தண்ணி ஒரு ட்ரம்ல நிறைச்சு வைங்க, எண்ணெய ஒரு ட்ரம்ல நிறைச்சு வைங்க. அதுக்கு ஒரு பைப் இருக்கும் இல்லையா, அதை திறந்து விடுங்க. தண்ணி ஒழுகல் எப்படி இருக்கு, எண்ணெய் ஒழுகல் எப்படி இருக்கு? எண்ணெய் ஒரு பைப்ல இருந்து வரதும் தண்ணீர் ஒரு பைப்ல இருந்து வரதும் எப்படி இருக்கும்? தண்ணி ஒழுகுறது, தண்ணி ஒரு பைப்ல இருந்து திரி விட்டா பிசிறு அடிக்கும் இல்லையா, 4 பக்கமும் செதறும், ஒரு கண்டினியூட்டி இருக்காது இல்லையா. ஆனா எண்ணெயை திறந்து விட்டா ஒரே நேர் கோடா விழும் இல்லையா, எங்கேயும் அப்படி இப்படி பிசிறு அடிக்காது, ஸ்ட்ரெயிட்டா ஊத்திக்கிட்டே இருக்கும், ஒரு குச்சி வச்ச மாதிரி இல்லையா. அது போல பக்தி இருக்கணுமா? எப்படி? நம்ம பக்தி பண்றது இடைவிடாது நான் ஸ்டாப்பா பக்தி பண்ணணுமா பகவான் கிட்ட. ஓகே, தண்ணி ஒழுகல் மாதிரி கொஞ்ச நேரம் பண்றது, கொஞ்ச நேரம் நிறுத்துறது, கொஞ்ச நேரம் அப்படி பாக்குறது, கொஞ்ச நேரம் இப்படி அப்படிலாம் இருக்கக்கூடாதான். பக்தி யோகம்ங்கிறது இப்படி இருந்தாதான் முக்தியா. அதனால என்ன கிடைக்கிறது? அதனாலேயே ஆத்மாவான இறைவன் மகிழ்கிறான். அதனாலதான் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் மகிழ்ச்சி அடைகிறான், நமக்கு முக்தி கொடுக்கிறான் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அதே நரசிம்ம சுவாமியோட ஸ்லோகம் கண்டினியூ ஆறுது. சம்சார சக்கர ரகச்சை விதீர்ண முதீர்ண நானாப
நானா பவதா பதப்தம் கதஞ்சிதா பன்னமிக பிரபன்னம் சமுத்தர நிருகரே நிருலோகம் அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். சம்சார சக்கர சக்கர கச்சைர் சக்கர கச்சைர் அப்படின்னு பெரியவங்க ரொம்ப அழகா இதோடைய இது சொல்லுவாங்க. ஸ்ரீ நரசிம்மரே, இந்த ஜீவாத்மா உலகியல் சுழற்சியான சக்கரத்தில் சிக்கி துண்டு துண்டாகிறார், துண்டு துண்டாகிறதுன்னு சொல்றார். அந்த சக்கரத்துக்கு நடுவுல வச்சு கண்ணா அப்படின்னுமா சக்கரமா சுத்துது, சிக்கி தவிக்கிறான்னு சொல்றார். நரசிம்மரே, இந்த ஜீவாத்மா உலகிலோட சுழற்சிங்கிற சக்கரம் இருக்கே, காலச்சக்கரம், அதுக்கு நடுவுல சக்கரத்து நடுவுல சிக்கிக்கிட்டு துண்டு துண்டாக போறான். பல்பலவாறான சம்சார பாவங்கள் என்னும் தீயில் வெந்து கருகி போகிறது. இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரம்ங்கிற இந்த வாழ்க்கையில எத்தனை விதமான கஷ்டங்கள், எத்தனை விதமான சுக துக்கங்களை அனுபவிக்கிறது. அப்படி அந்த சம்சார பாவங்களால தீயில வெந்து கருகி போகுது. இவ்வாறு வருந்தும் ஜீவன் வருந்துவதாலோ, நின்னையும் அறியும் ஆவலாலோ, விருப்பத்தினாலோ அல்லது டாம்பீகத்தினாலோ எவ்வாறோ உமது கருணைக்கு பாத்திரனாகி உம்மை சரணம் பற்றி விட்டான். தாங்கள் தான் அவனை எப்படியாவது காத்தருள வேண்டும் அப்படின்னு நரசிம்ம ஸ்லோகம் ஸ்ரீதர் சொல்றார். இந்த ஜீவன் இப்படி கஷ்டப்படுறானே, இந்த சம்சாரத்துல பூந்து இப்படி சக்கரத்துக்கு நடுவுல மாட்டிட்டு சக்கரத்தை துண்டு துண்டா ஆக்கி அது அந்த கஷ்டங்கரங்கள பாவத்தில் தீயில வெந்து கருகி இருக்கிறவன் வருத்தப்பட்டோ இவ்வாறு வருந்தும் அந்த ஜீவாத்மா வருத்தத்தால வந்து உன் கால்ல விழறானா தெரியல. நின்னை அறியும், உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில வந்தாலும் சரி, இல்ல வருத்தத்தினால வந்தாலும் சரி, இல்ல விருப்பத்தோட ஆசையா உன்னை சொல்லணும்னு வந்தாலும் சரி, இல்ல டாம்பீகத்துக்காக அடுத்தவங்களுக்கு காமிச்சுக்கணுங்கிறதுக்காக வந்து விழுந்தாலும் சரி, எப்படி வேணாலும் வந்திருக்கட்டும், உன்னுடைய கருணைக்கு பாத்திரம் ஆகி விட்டான் என்றால் உம்மை சரணம் பற்றி விட்டானே, அவனை எப்படியாவது நீ காத்திருள வேண்டும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியே அப்படின்னு ஸ்ரீதர் இந்த ஸ்லோகத்துல எடுத்து காமிக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் 33வது ஸ்லோகத்துல சொல்றார். விஜீத கிரஹீக வாயு பிரதாந்த மனஹ துரகம் துரகம் யஇஹ யதந்தி யந்து மதிலோல உபாய கிதஹ ஸ்யன சதான்விதா சமவஹாய குரோச்சரணம் வணிஜ யுவாஜ சத்யகிருத கர்ணதரா ஜலதௌ அப்படின்னு 33வது ஸ்லோகம். பெறப்பற்றவரே, எவ்வளவோ யோகிகள் பிராணாயாமத்தால் தங்கள் மூச்சையும் பொறிப்புலன்களையும் அடக்கி கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளனர். ஸ்ருதி சொல்லுது 33வது ஸ்லோகத்துல, பிறப்பற்றவரே பகவானே, எவ்வளோ யோகிகள் உலகத்துல பிராணாயாமம்ங்கிற அந்த யோக பயிற்சியினால தங்களுடைய மூச்சையும் பொறிப்புலன்களையும் அடக்கி கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா அவர்கள் சரியான பாதையை காட்டித் தரும் குருநாதரின் திருவடி கமலங்களை சரண் பற்றாமையால் இயற்கையிலேயே முரட்டுத்தனமும் சஞ்சலமும் உள்ள அவர்களது மனமாகிய குதிரை அவர்களது கட்டளைக்கு கீழ்ப்படியாது பொறிப்புலன்களை கலங்கச் செய்து அலைக்கழித்து படிப்படியான இன்னல்கள் ஏற்கும்படி செய்கிறது. ரொம்ப அற்புதமா சொல்லுது வேதம். இப்படி எத்தனையோ யோகிகள் எல்லாம் பிராணாயாமத்தால மூச்சு காத்த அடக்கி பொறிப்புலன்களை அடக்கி கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இருந்தா கூட அவங்களுக்கு சரியான குரு கிடைக்கல, வழிகாட்டி கிடைக்கல. பாதையை காட்டி தரக்கூடிய குருநாதன் திருவடிகள் சரண கமலங்கள்ல பற்றாமையினால இயற்கையிலேயே அவங்களுக்கு தாந்தோன்றித்தனமான முரட்டுத்தனமான சஞ்சல புத்தி உடைய அந்த மனமாகிய குதிரை அவர்களுடைய கட்டளையை கீழ்ப்படியாது. அது முரட்டுத்தனமா இருக்கு. எது? மனசு. அவங்க சொல்ற பேச்சு அது கேட்கறது இல்ல. அது கட்டளைக்கு கீழ்ப்படியாது. பொறிப்புலன்களை கலங்க செய்கிறது. எது? மனசு கலங்க செய்கிறதாம். அலைக்கழிச்சு படிப்படியான இன்னல்களை ஏற்கும்படி செய்கிறது. அவர்களது சாதனைகள் பயனின்றி வீணாகின்றன. அவங்க இப்படி எத்தனை சாதனை மூச்சு பயிற்சி அடக்கி பண்ணி பொறிப்புலன்களை அடக்குனாலும் அது பயன் இல்லாம போயிடுறதே. வீணிலை உழைப்பும் துன்பமும் தான் மிஞ்சுகிறது. வீணா அவங்களுக்கு உழைப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சிருக்கிறாங்க, அந்த உழைப்பும் அதனால துன்பமும் தான் மிஞ்சிருது. அவர்களது நிலை படகோட்டி இல்லாத ஓட்டை படகை கடலை கடக்க விரும்பும் மனிதனது நிலை போன்றதே. ஒரு வியாபாரி ஓட்ட படகுல, படகோட்டி இல்ல, படகு ஓட்டி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதாவது குருநாதர் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, தானே போயிடலான்னு முயற்சி பண்ணி கடலை கடக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அவன் எடுத்துக்கிட்டது தோணிங்கிறது எது? அந்த வழி எது? இந்த யோக பயிற்சிங்கிற வழி. அந்த தோணி அந்த படகு எடுத்துக்கிறான்.
அதுல தானே வேற போறான். அந்த படகு எப்படி ஓட்டப்படுது, எப்படி கண்ணு காது மூக்கு வாயிலா இருக்கிற இந்திரியங்கள் பக்கம் ஓடக்கூடிய ஓட்டப்படுது. அதுக்கு ஓட்டுநருக்கான குரு இருக்காரா? இல்ல. இப்பேற்பட்ட படகோட்டி இல்லாத ஓட்டை படகில் கடலை கடக்க விரும்பும் மனிதனது நிலை போன்றது இந்த மனநிலை. யாரு? இந்த யோகா அபியாசத்துல இருக்கவங்க. ஆகவே மனக்குதிரையை அடக்க வேண்டுமெனில் ஆசான் ஆகிற நல்ல குதிரை பாகன் தேவை. அதனால மனசுங்கிற அந்த குதிரையை அடக்கணும்னா ஆசான்ங்கிற நல்ல குதிரை பாகன், தேரோட்டி, குதிரையை அடக்கி ஆளக்கூடியவன் தேவை. முக்தி இன்பம் பெற வேண்டுமெனில் குருதேவரை சரண் புக வேண்டும். நமக்கு முக்தி வேணும்னுன்னா ஒரு குருவை தேடி அவரை சரண் புகுந்து அவர்கிட்ட நல்ல வார்த்தைகளை கேட்கணும். அந்த குருநாதன் தாங்கள் தானே அப்படின்னு ஸ்ருதி பகவானை பார்த்து சொல்லுது. அப்படியேற்பட்ட குருவா நாங்கள் சரணம் அடைஞ்சிருக்கிறது உங்களைதான், நீங்க தானே எங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லுது வேதம். இதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தோட 11வது ஸ்கந்தத்துல 20 இனிமேதான் வரப்போகுது. 11வது ஸ்கந்தத்துல 20வது ஸ்லோகத்துல இருந்து 20வது அத்தியாயத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை 17வது ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார். ஹிருதேக மாத்தியம் சுலபம் சுதுர்லபம் பிளவம் சுகல்பம் குரு கர்ண தாரம் மயானுகூலே நபஸ்வதேரிதம் புமான் பவாப்திம் ந தரேத் ச ஆத்மஹா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். மானிட தேகமாகிய மரக்கலம் பலன்கள் அனைத்தையும் பெற ஆதாரமானது. ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ஸ்லோகத்தோடைய வார்த்தைகள். சொல்றார், மானிட தேகம், இந்த சரீரம், மானிட சரீரம் கொடுத்திருக்காரே, இந்த மரக்கலம், இந்த கப்பல், மரக்கப்பல் நல்ல பலன்களை நமக்கு தரத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது. இந்த சரீரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நல்ல பலன்களை அடையலாம். மிக்க முயற்சியினாலும் அடையதற்கரியது. எவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம முயற்சி பண்ணாலும் கிடைத்ததற்கு அரிதானது. அரிதறிது மானிடராய் பிறப்பதுன்னு சொல்றாங்கல்ல, அது போல கிடைப்பதற்கு அரியதானது இந்த மனித சரீரம். இறையருளால் நம் இச்சையின்றி சுலபமாக கிடைத்துள்ளது. நம்ம யாராவது பூர்வ ஜென்மத்துல எனக்கு மனுஷ ஜென்மம் கொடுன்னா வேண்டினோம், கடவுளோட அனுகிரகத்தினால, கருணையினால நமக்கு நம்மளோட இச்சை ஆசை இல்லாமலேயே பகவானோடைய அருள் கட்டாட்சத்தினால நமக்கு சுலபமா கிடைச்சிருக்கு. உறுதியானது. சரண் பற்றியதாலேயே மகிழ்ந்து நல்வழி காட்டும் ஆச்சாரியனே கப்பலோட்டி. அப்பேற்பட்ட இந்த சரீரத்துல சரண் பற்றியதாலேயே அவருடைய திருவடியை அடைஞ்சதுனாலேயே சந்தோஷப்பட்டு நமக்கு நல்வழி காட்டக்கூடிய ஆச்சாரியன் தான் இங்க கப்பலோட்டி. நினைத்ததும் அருள் புரியும் நானே கப்பலை நகர்த்தி செல்லும் அனுகூலனான காற்று. இந்த நினைத்த உடனே அருள் புரியக்கூடிய நானே கப்பலை நகர்த்தி செல்லும் அனுகூலமான காத்து அப்படின்னு சொல்றார். இவ்வளவு சாதனங்கள் கொண்ட இவ்வுடலாகிய தோணியை கொண்டு உலகியல் கடலை கடந்து கரையேறாத மனிதன் தன்னைத்தானே கொள்பவன் ஆவான், தற்கொலை புரிந்து கொள்பவன் ஆவான். அற்புதமா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகத்துல. இவ்வளவும் பகவானோடைய அருள் கட்டாட்சத்தினால கிடைக்கப்பெற்று கூட நினைத்தோட அருள் புரியும் நானே கப்பலா நகர்த்தி செல்லும் அனுகூலமான காத்து. நானே கப்பலை எதுவும் பண்ண வேண்டாம், நகர்த்திக்கிட்டு தன்னால போகக்கூடிய காத்து எனக்கு அனுகூலமா இருந்தும், இவ்வளவு சாதனங்கள் கிடைச்சும் இந்த உடலாகிய அந்த கப்பல் தோணியை கொண்டு உலகியல் கடலை, இந்த சம்சாரமாகிய கடலை கடக்காம கரையேறாத மனிதன் தன்னைத்தானே கொள்வதற்கு சமமானவன், தற்கொலை புரிந்து கொள்பவன் ஆவான். தனக்கே தன்னை ஆத்மஹத்தி பண்ணிக்கிற மாதிரி ஆவான். இவ்வளவு கிடைச்சி இவன் இதுக்கு மேல கரையேறலன்னா இதை விட வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீமத் பாகவத்துல பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகம் இது. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் இந்த நரசிம்ம சுவாமி ஸ்லோகத்தை இங்க வரிசையா உதாகரிக்கிறார். யதா பரானந்த குரு பவத் பதே பதம் மனோமே பகவன் லபேத ததா நிரஸ்தாகில சாதனஸ்ரமஹ ஸ்ரேயே சௌக்கியம் பவதஹ கிருபாதஹா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற. உயர்ந்த ஆனந்தமே வடிவான எனது குருநாதா, என் மனம் எப்போது உமது திருவடிகளில் பற்று கொள்கிறதோ அப்போதே தங்கள் கருணையால் பிற சாதனைகளை பெறுவதில் உள்ள துன்பம் கலைந்து பரமானந்தத்தை பெறுவேன் அப்படின்னு சொல்றார். முன்னாடி ஸ்லோகத்துல சரணம் அடைந்தாரா, இந்த இடத்துல சொல்றார் உயர்ந்த ஆனந்தமே வடிவான என்னுடைய குருநாதா, நீதான் எனக்கு குரு அப்படின்னு சரணம் அடைஞ்சிட்டேன். அப்படி என் மனம் எப்போது உன்னுடைய திருவடியிலேயே பற்று கொள்கிறதோ, எப்போது என்னோட மனசு உன்னுடைய திருவடியிலேயே பற்று கொண்டதா இருக்கணும். அப்போது தங்கள் கருணையால், அப்ப என்ன ஆகும்? உங்கள் கருணையினால
பிற சாதனங்களை பெறுவதில் உள்ள துன்பம் களைந்து, மத்தது எதுவும் எனக்கு சாதனமா வேணாம், கர்ம யோகமோ பக்தி யோகமோ ஞான யோகமோ வேண்டாம், இந்த உன்னுடைய திருவடிங்கிற சம்பந்தம் சரணாகதி பிரபத்தி அது ஒரே சாதனையினால, இந்த பிற சாதனங்கள் இல்லைன்னு சொல்றதுனால என்ன அர்த்தம், பக்தி ஞான கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகத்துல நான் எதிர்பார்த்து நிக்கல, என்னால அது பண்றதுக்கு சக்தி கிடையாது, உன்னுடைய திருவடியை நான் பற்றி கொண்டேன், அந்த திருவடி பற்றதுனால தேவரீர் கருணை கொள்ளணும், அதுவே சாதனமா உன்னை அடைவதற்கு நீயே சாதனமா இருந்து என்னுடைய துன்பத்தை களைவாய், அப்பேற்பட்ட பரமானந்தத்தை நான் பெறுவேன் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரே லைன்ல வேத தத்துவத்தை சொல்லிட்டார் இந்த ஸ்லோகத்துல. ஓகே, அடுத்து 34வது ஸ்லோகத்துல சொல்ற, ஸ்வஜன சுதாத்ம தார தனதாம தராசுரதைஹி त्वयि सदि किं नृणां शयत आत्मनि सर्वरसे इति सदजानतां मिथुनतो रतये चरतां सुगयति कोन्विह विहते ஸ்வ நிரஸ்தபகே தபகேன்னு சொல்ற, தங்களையே செவிப்பவனுக்கு அனைத்து ஆனந்தமுமாக விளங்கும் தாங்கள் ஆத்மாவாக உள்ள போது தன் மக்கள் தன் உற்றார் உறவினர் தன் உடல் தன் மனைவி சொத்து வீடு நிலம் உயிர் தேர் என இவற்றால் என்னதான் பயன் அப்படின்னு ரொம்ப அழகா வேதம் கேக்குது. பகவானை பார்த்து தங்களையே சேவிப்பவனுக்கு, அதுதானே முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னுச்சு, உங்களையே நான் சரண் புகுந்துட்டேன், தேவரீர் தான் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொன்னுச்சு. தங்களை ஒருவன் சேவித்தவனுக்கு அனைத்து ஆனந்தமுமாக விளங்கும் தாங்கள் ஆத்மாவாக உள்ள போது, ஏற்கனவே நம்ம ஆத்மா பிரம்மசூத்திரத்துல பார்த்திருக்கோம், நம்ம ஆனந்தமயனா ஆத்மாவுக்கு ஆனந்தமயனா இருக்கிறது யாரு, ஆனந்தமா இருக்கிறது ஆத்மாங்கிற பரபிரம்மம்னு சொன்னோமா. ஆனந்தமுமாக உங்களை தேவதீரை சரணடைந்து சேவிப்பவனுக்கு அனைத்து ஆனந்தம் எல்லா விதமான சந்தோஷமுமாக தாங்களே ஆத்மாவாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஏன் தன்னுடைய மக்கள், தன்னுடைய உற்றார், தன்னுடைய உறவினர், தன்னுடைய சரீரம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீடு, தன்னுடைய நிலம், தன்னுடைய உயிர், தன்னுடைய தேர் என இவற்றால் என்ன அவனுக்கு பயன் கிடைக்க போறது? எல்லா ஆனந்தமுமா தேவரீர் இருக்கும் பொழுது அவனுக்கு எதுக்காக இதெல்லாம் தேடுறான்? ஆத்மாவான உமது சேவையில் ஈடுபட்டவனுக்கு இவற்றால் ஆவதுதான் என்ன? ஆத்மாங்கிற உன்னுடைய சேவை கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு இதனால இவனுக்கு ஆக போறது என்னதான் இதனால அவனுக்கு பயன் கிடைக்க போறது? எல்லா பயனும் ஒன்னியா இருக்கும் பொழுது அப்படின்னு கேக்குது வேதம். சத்தியமான நிலைத்த ஆனந்தம் எது? அந்த ஆனந்தம்லாம் ஒரு நாள் இருந்து ஒரு நாள் போகக்கூடியதாச்சே. நிலைத்ததான ஆனந்தம் தேவரீர் தானே, அவனுக்கு அதனால என்ன நிலைத்த ஆனந்தம் கிடைக்க போறது? சத்தியமான நிலைத்த ஆனந்தம் எது என்று அறியாதவர்கள் மாதருடன் கூடி வாழ்வதில் ஆனந்தம் உள்ளது என்று நினைத்து அதில் ஈடுபடுகின்றான். சத்தியமான ஆனந்தம் எதுன்னு தெரியாம அவன் என்ன பண்றான்? பெண்களோட கூடி அந்த ஆனந்தத்துல மூழ்கி போய் அதுதான் நிரந்தரம்னு இருக்கிறான், அதில் ஈடுபடுகிறான். ஆனால் தானே அழிவதும் தானே சுவை குன்றுவதுமான அவற்றால் ஒருவனுக்கு எப்படி ஆனந்தம் தர இயலும்? அதுவே ஒரு நாள் அழியக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய சுகமே அவனுக்கு ஒரு நாள் சுவையே அவனுக்கு குறைந்து போகக்கூடியது. ஒருவனுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதனம் எப்படி ஆனந்தத்தை தர இயலும்? ஆகவே ஜீவாத்மா பரமானந்த வடிவினரான தங்களையே சேவிக்க வேண்டும். ரொம்ப அற்புதமா ஸ்ருதி சொல்லியிருக்கு. அதனால ஜீவாத்மாங்கிறவன் இந்த இடத்துலயும் ரொம்ப அழகா விசிஷ்டாத்வைத்த கருத்தை சொல்லியிருக்கு. அதனால இந்த ஜீவாத்மாங்கிறவன் இந்த சேஷனானவன், சேஷன் அவரு சேஷி, அவரு சுவாமி நம்ம தாசன், அவரு சுதந்திரன் நம்ம பரதந்திரன் இல்லையா? இப்படி ஜீவாத்மாவான நம்ம பரமாத்மா வடிவனரான தங்களையே சேவிக்க வேண்டும், கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஸ்ரீதரன் ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். பஜதாம் ஹி பவான் சாக்ஷாத் பரமானந்த சித்கணஹ ஆத்மைவ கிமத கிருத்யம் துச்ச தார சுதாதிபிஹி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். இறைவா, தங்களையே அண்டி இருக்கும் பக்தனுக்கு ஆனந்தமே வடிவெடுத்த தாங்களே ஆத்மாவாக விளங்கும் பொழுது சுவையற்ற மனைவிகள், மக்கள், செல்வம் முதலியவற்றால் யாது பயன் அப்படின்னு ஸ்ரீதர் கேள்வி கேட்கிறார். இந்த எல்லாமே உங்களையே சரணமடைந்த அந்த பக்தனுக்கு, எவன் ஒரு பக்தன் இருக்கிறான்
அவன் தேவரீர சரணம் அடைஞ்சிட்டான். அதுலயே எல்லா விதமான ஆனந்த ஆத்மானந்தங்கள், எல்லா விதமான சந்தோஷங்களும் அவனுக்கு கிடைக்குங்கிறது போது இந்த அல்பமான சுவையில்லாததான மனைவி, மக்கள், செல்வம் முதலியவற்றால் அவனுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு ஸ்ரீதர் சொல்றார். அதுக்கப்புறம் 35வது ஸ்லோகத்துக்கு முன்னுரையா சொல்றார், இவ்வாறு சத்குருவின் உபதேசத்தால் இது சாரமுள்ளது, இது சாரமற்றது என பகுத்து அறிந்து உலகில் ஆசைகளை ஒதுக்கி சான்றோர்களது இணக்கம் பெற்று அதனால் நன்மை அடையவே பெரியோர்கள் தீர்த்த யாத்திரை செய்கின்றனர் என்கிறார். இங்கு ரொம்ப அழகா சொல்றார். இந்த இடத்துல இதுக்கு மேல என்ன சொல்ல போறார்? இப்படி எல்லாம் தத்துவ ஞானத்தை பத்தி உபதேசிச்சுச்சா, ஸ்ருதி சொல்லிடுச்சா, கீதம் பாடி, ஸ்ருதி கீதை பாடிச்சு. இப்படி ஒரு நல்ல குருவோனுடைய உபதேசத்தினால சாரமான கருத்து எது, சாரம் இல்லாதது எது, நமக்கு வாழ்க்கைக்கு எது தேவை, எது தேவையில்லை அப்படின்னு நல்லா ஆராய்ந்து பகுத்து அறிந்து உலகில் ஆசைகள் எல்லாம் ஒதுக்கி இது சாரமற்றது அப்படின்னு ஒதுக்கி சான்றோர்களோட சத் சங்கத்தோட இணக்கம் ஏற்பட்டு, நல்லவங்களோட இணக்கம் ஏற்பட்டு அதனால் நன்மை அடையவே பெரியோர்கள், அதனால நன்மை அடையணுங்கிறதுக்காக பெரியவங்க எங்க போறாங்க? தீர்த்த யாத்திரைகளுக்கெல்லாம் செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க அதை பத்தி சொல்ல போறார். தீர்த்த யாத்திரத்தை பத்தி சொல்ல போறார். அந்த இடத்துல சொல்லுது ஸ்ருதி, புவி புரு புண்ணிய தீர்த்த சதனான்ய ருஷயோ விமதாக தவுத பவத் பதாம்புஜ ஹுதோ கபிதங்கிரி ஜலாக தததி சக்ருன் மனஸ்துவயி யஹ ய ஆத்மனி நித்ய சுகே ந புனருபாசத்தே புருஷசாரஹரா வசதான். எல்லாவித செருக்குகளையும் உதறி தள்ளி உலகினரையும் தூய்மையாக்கும் சான்றோர்களே உண்மையில் பரிசுத்தமாக்கும் கங்கை முதலிய உயர்ந்த தீர்த்தங்கள். ரொம்ப அழகா அற்புதமா சொல்லுது. உலகத்துல நம்ம நதி நீர்கள் எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள்னு சொல்றோம்ல, அதெல்லாம் நம்மள புண்ணியமா ஆக்கி வைக்கிறதோ இல்லையோ, அது இன்னைக்கு தீர்த்தாடனம் பண்ணினா இந்த ஜென்ம முடிவுல நமக்கு ஏதாவது ஒரு புண்ணியத்தை கொடுக்கும், இல்ல நம்மளோட பாவத்தை கழிக்கும், எதா செய்யும். ஆனா சத்குரு, அதாவது நல்லவங்களுடைய சத்துக்களுடைய சங்கமம் இருக்குல்ல, நல்லவங்களுடைய சங்கமம், சான்றோர்களுடைய சங்கமம், அதுதான் இந்த உலகத்தினரை ரொம்ப ரொம்ப தூய்மையாக்கக்கூடியது. அவங்களுடைய சங்கமத்துல சேர்ந்தா என்ன ஆகும்? நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க, ஆத்ம உன்னத்திக்கு உண்டான வழிகளை சொல்லி கொடுப்பாங்க. அது நம்மளை பரிசுத்தமாக்கி வைக்கிறது. உண்மையில் பரிசுத்தமாக்கக்கூடிய கங்கையே இந்த சான்றோர்கள் தான், உயர்ந்த தீர்த்தங்கள். ஏனெனில் அவர்களது இதய கமலத்தில் தாங்கள் குடியிருப்பதால் அவர்களது திருவடி தாமரை நீர் அனைத்து பாவங்களையும் முத்தாபங்களையும் அழித்தொழிக்கிறது. ஏன் தெரியுமா? அவங்களுடைய சத்துக்களுடைய சங்கமம் தேவைன்னு சொல்றோம். அவங்களுடைய நல்லவங்களுடைய மனசுல தேவரீர் எப்போதும் குடியிருக்கிறீரா, அதனால அவங்களுடைய திருவடி தாமரை அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியது. 3 விதமான தாப்பங்களையும், ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகன்னு சொல்லக்கூடிய 3 விதமான தாப்பங்களையும் அழித்தொழிக்கக்கூடியது. இருப்பினும் அவர்கள் கங்கை முதலிய புண்ணிய நதிகளையும் பிருந்தாவனம் முதலிய புண்ணிய கஷேத்திரங்களையும் மகான்களுடைய ஆசிரமங்களையும் தரிசிக்க செல்கின்றனர். இருந்தா கூட அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி கங்கா முதலிய புண்ணிய நதிகளுக்கும் பிருந்தாவனம் முதலிய புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் மகான்களுடைய ஆசிரமங்களுக்கும் தரிசிக்க செல்கின்றனர். இறைவா, எவர் ஒருவர் தன் முழு மனதையும் ஆனந்தமே வடிவெடுத்த அனைத்தின் ஆத்மாவாக விளங்கும் தங்களிடமே ஒரு முறையாவது சமர்ப்பிக்கிறானோ அவர் இவ்வுலகில் வாழ்வாகிய மனைவி, மக்கள், செல்வம், வீடு முதலியவற்றில் சிக்கொண்டு தவிக்க மாட்டா. ரொம்ப அற்புதமா பிரபத்தி சாஸ்திரத்தை, சரணாகதி சாஸ்திரத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இந்த இடத்துல சொல்லிட்டு ஸ்ருதி, எவனொருவன் தன்னுடைய முழு மனசோட, சரணாகத்தின்னு அர்த்தம் என்ன? சரணம் இதி ஆகச்சதி சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு? சரணம் இதி ஆகச்சதி சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வேற வழியே கிடையாது, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்னாலையும் முடியாது, மத்தவங்களாலையும் முடியாது, உன்னுடைய திருவடி ஒண்ணுதான் எனக்கு புகலிடம், வேறு எதுவுமே கிடையாது. சரணம் இதி ஆகச்சதி சரணாகதி அப்படின்னுவாங்க. உன்னுடைய திருவடிகளையே எனக்கு தஞ்சம் அப்படின்னு மனசால, சும்மா வாயால சொல்லிட்டு அப்படியே திருவடியில சரணம் அடைஞ்சிட்டேன்னு சொல்றது இல்ல, மனசுல உணர்ந்து சரணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் சரணாகதி, உண்மையால் சரணாகதி. சரி, அந்த சரணாகதி நிறைய தடவை பண்ணுமா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு தடவை தான் பண்ணணும். நிறைய தடவை பண்றதே இடமே கிடையாது. சரணாகதிங்கிறது ஒரே ஒரு தடவை தான்.
ராமாயணத்தையே சரணாகதி சாரம் தான் சொல்லுவாங்க. சரணாகதிக்காக தான், விபீஷண சரணாகதிக்காக தான் அந்த ராமாயணமே உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. சரணாகதி, விபீஷண சரணாகதி, எத்தனை சரணாகதி இருக்கு ராமாயணத்துல? விபீஷண சரணாகதி, சுக்ரீவ சரணாகதி, அதுக்கப்புறம் பரத சரணாகதி, லக்ஷ்மண சரணாகதி, சீதா சரணாகதி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய சரணாகதி இருக்கு. ஆனா ஒரே ஒரு சரணாகதி ரொம்ப 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 முக்கியம். என்ன சரணாகதி? விபீஷண சரணாகதி. அங்கதான் எதனால அப்படி சொன்னார்? சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாத் ஏகம் விரதம் மம அப்படின்னு ராமபிரான் சங்கல்பம், விரதம் மேற்கொண்டிருக்கார். என்னன்னு, என்னை ஒரு முறை சரணம்னு பற்றி நீதான் எனக்கு எல்லாம்னு வந்து என் திருவடியில விழுந்தவன நான் எப்பேறு பட்டாலும் அவனை காப்பாத்துறதுன்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு விரதம் மேற்கொண்டிருக்கேன் லக்ஷ்மணான்னு லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார். அந்த விபீஷண சரணாகதி எப்ப சொல்ற ஸ்லோகம் இது. இது ஒரு அற்புதமான சரணாகதி ஸ்லோகம். அப்படி அதுக்காகத்தான் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட சரணாகதி நிறைய தடவை பண்ணுமா? கிடையாது. மனசால உணர்ந்து ஒரே ஒரு தடவை சரணம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். பகவான் கிட்ட தங்களிடம் ஒரு முறையாவது சமர்ப்பிக்கிறானோ அந்த உலகில் வாழ்வாகிய மனைவி, மக்கள், செல்வம், வீடு முதலியவற்றை சிக்கொண்டு தவிக்க மாட்டா. ஒரு தடவை உன்கிட்ட வந்து சரணாகதி பண்ணிட்டானா அவன் இதுல எல்லாம் இருந்து விடுதலை அடைகிறான். ஏன்னா இவைதானே ஜீவனின் அறிவு, வைராக்கியம், உறுதி, பொறுமை, அமைதி முதலிய குணங்களே அளிப்பன. இதுதானே இந்த உலக சம்பந்தம் தானே. நான் சொல்றது எல்லாத்துக்கும் கோபம் வரலாம். நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, இங்க இருக்கிறது தான் அப்படியே படிச்சு காமிக்கிறேன். இன்ஃபேக்ட் சொல்றேன், எனக்கும் கேட்கிற எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதே எது? இந்த உலக வாழ்க்கையில நம்ம சிக்கொண்டு தவிக்கிறோம்ல, இந்த ஜீவனை நம்மள அறிவு மழுங்கி வைக்கிறது, வைராக்கியத்தெல்லாம் உண்டு பண்ணாம வைக்கிறது எது? இந்த 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 சூழ்நிலை தானே. குடும்பம் இந்த இதைத்தானே உருவாக்குது. வீடு, வைராக்கியம், உறுதி, பொறுமை, அமைதி முதலிய எல்லாத்தையும் குலைக்கக்கூடியது எது? இவைகள் தான் அப்படின்னு சொல்றார். அடியார்கள் தீர்த்த யாத்திரை என்னும் சாக்கில் தங்களது திருவிளையாடல்கள் பற்றி விளக்கங்களை கேட்டு அதிலேயே மூழ்கி தங்கள் திருவடிகளையே கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா தீர்த்த யாத்திரை போறாங்க? தீர்த்த யாத்திரைங்கிற பேரு சாக்குல அங்க போய் தேவரீரோட திருவிளையாடல் கதைகளை எல்லாம் காதார பருகுவாங்க. அதுலயே மூழ்கி போய் தங்களுடைய திருவடிகளிலேயே சந்தோஷமா ஆனந்தமா கழித்து பொழுதுபோக்குவார்கள் அப்படின்னு சொல்றார். அதனால இன்னொரு ஸ்லோகத்தை இங்க பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல 19 அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்தை ஒண்ணு உதாகரிக்கிறார். பிராயேன தீர்த்தாபி கமாபதேஷை ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தகா அப்படின்னு. தீர்த்த யாத்திரை என்னும் பெயரில் சாதுக்கள் கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடி அதை மேலும் புனிதமாக்குகின்றனர். சாதுக்கள் எல்லாம் தீர்த்த யாத்திரைங்கிற பேர்ல தீர்த்த யாத்திரை போறாங்க. எங்க? கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரின்னு தீர்த்த யாத்திரை போறாங்க. போனதுனால அந்த கங்கைக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் இருக்குமே, கங்கையில போய் எத்தனை கோடி பேர் எல்லாம் ஸ்நானம் பண்ணி 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 பாவத்தை எல்லாம் விட்டு வந்திருப்பாங்களே, இவங்க போய் ஸ்நானம் பண்றதுனால இவ்வளவு நல்லவங்க பகவத்துடைய கதைகள்ல காதால கேட்டு பகவானுடைய அனுபவத்திலேயே இருக்கக்கூடியவங்க போய் அங்க ஸ்நானம் பண்ணா அந்த கங்கைக்கே புனிதத்தன்மை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. ஓகே, புண்ணிய நதிகள் நீராடி அதை மேலும் புனிதமாக்குகின்றனர். முச்சன்னங்கத தங்க சங்கமதிஷம் துவாமேவ சஞ்சிந்தயன் சந்தசந்தி யதோ யதோ கதமதாஸ்தானாஸ்ரமானா வசன் நித்யம் தன்முக பங்க பங்கஜாத் விகலிதத் வத் புண்ணிய காதாமிருத ஸ்ரோத சம்ப்ளவ சம்ப்ளுதோ நரஹரே ந ஸ்யாமகம் தேகபிருத்து அப்படின்னு ரொம்ப அழகா அந்த நரசிம்ம ஸ்லோகம் கண்டினியூ ஆகுது. அழகிய சிங்கரே, இவ்வுடல் மற்றும் இதற்காட்பட்ட மனைவி, மக்கள் முதலியோரின் தொடர்பை விடுத்து இரவு பகல் என பாராது தங்களையே சிந்தித்திருப்பேனாக அப்படின்னு சொல்றார், வேண்டிக்கிறார். அழகிய சிங்கமே, இந்த உடல், அதுல சம்பந்தப்பட்ட மனைவி, இந்த உடலுக்கு தானே சம்பந்தப்பட்டவங்க இந்த சொந்தம் எல்லாம், இதுக்கு சம்பந்தப்பட்ட மனைவி, மக்கள் முதலியோர்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை தொடர்பை விடுத்து ராவா பகலா தங்களையே சிந்தித்திருக்கணும். நானு மும்மதங்களையும் ஆசைகளையும் களைத்தெறிந்த சாதுக்கள் வசிக்கும் இடங்களிலே நானும் வசிப்பேனாக. 3 மதங்கள், என்ன மதம்? பெரிய குலத்தில் பிறந்தங்கிற மதம், அழகானவன்கிற மதம், செல்வ செழிப்போடு இருக்கிறவன்கிற மதம். இந்த மும்மதங்களையும் தவிர்த்தவனாக நான் எப்போதும் அவர்கள் அதாவது மும்மதங்களையும் ஆசைகளையும் களைத்தெறிந்திருக்கக்கூடிய சாதுக்களோட இடத்துல வசிக்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணுவாயாக. அவர்கள் திருமுகத் தாமரைகளிலிருந்து பெருகி வரும் தங்களது புண்ணிய திருவிளையாடல்கள் பற்றிய கதையமுதமாகிய நதிகளின் பெருக்கில் தினம் தினம் மூழ்கி திளைப்பேனாக.
அவங்களுடைய திருவாக்கு திருமுகத்தின் தாமரைகளிலிருந்து உதிக்கக்கூடியதான பகவான் தேவரீருடைய திரு விளையாடல்களாகிய கதை அமுதத்தை நதிகளா பெருகி வரக்கூடிய அந்த கதை அமுதத்தை தினம் தினம் அந்த கதை அமுதமாகிற நதியில விழுந்து மூழ்கி திளைப்பேனாக. நரசிம்மா, இனி பிறவாமல் இருக்க அருள் புரிய வேண்டும். ஏ நரசிம்மா, ஏ அழகிய சிங்கா, இனி பிறவாமல் இருக்க எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஸ்ரீதர் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதுக்கப்புறம் 36வது ஸ்லோகம். 36வது ஸ்லோகம் பார்த்திடலாம். சத இதமுத்திதம் சதிதி சேன்னனு தர்கஹதம் व्यभिचरतीक्व च मृषा न तथो भयं युग व्यवहृतये विकल्पैषिदोन्त परम्परया भ्रमयति भारती त उरुवृद्धिभिः रुद्ध जडान. சொல்ற இந்த இடத்துல ஸ்ருதி சொல்லுது, இந்த உலகம் சத்திலிருந்து தோன்றியதாதலால் இதுவும் சத்து தானே. இது சரியான வாதம் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் எண்ணற்ற வேற்றுமைகள் காணப்படுகின்றன. பல இடங்களில் சக்தி இல்லாத பொய் தோற்றமும் காணப்படுகிறது. பொய்யை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சத்து அசத்து ஆகிய இரண்டும் ஜடப்பொருள் சேத்தன பொருள் ஆகிய இரண்டிலும் கலந்து காணப்படுகின்றன. உண்மையில் இப்படி இருக்கக்கூடியது அல்ல. ஆனால் இந்த தோற்றம் உலக நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பரமார்த்த பார்வையில் உண்மையானது அல்ல. அழகா சொல்லுது, இந்த உலகத்துல சத்துல இருந்துதான் எல்லாம் தோன்றுச்சு. பிரம்மசூத்திரத்துல பாத்துட்டு இருக்கோம்ல, சத்துல இருந்து அந்த உலகம் மொத்தமும் தோன்றுச்சு அப்படின்னு சொல்ற. அப்ப இதுவும் சத்து தானே அப்படின்னு கேட்டுட்டு, இது சரியான வாதம் கிடையாது. ஏன் தெரியுமா? உலகத்தில் எண்ணற்ற வேற்றுமைகள் காணப்படுகின்றனவே. உலகத்துல விதவிதமான வேற்றுமைகள் தானே கண்ணுல படுகிறது. பல இடங்களில் பொய் தோற்றமும் காணப்படுகிறதே. அதாவது சத்து இல்லாம தோற்றமும் காணப்படுகிறதே. பொய்யை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாதே. பொய் நான் எப்படி சத்துன்னு நான் ஏற்றுக்கொள்ளுவேன்? சத்து அசத்து ஆகிய இரண்டும் ஜட பொருள் சேத்தன பொருள். சத்துங்கிறது சேத்தன பொருள், அசத்துங்கிறது ஜட பொருள் ஆகிய இரண்டிலும் கலந்தே காணப்படுகிறதே. அதுக்கு உதாரணம் நம்ம சரீரமே சொல்லலாம். நம்ம சரீரத்திலேயே அச்சித்து இருக்கு. அச்சித்துங்கிறது நம்ம சரீரம் தான். நம்ம சரீரம்ங்கிறது அச்சித்து ஜட பொருள். உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா சத்து. இது ரெண்டுமே கலந்துதானே இருக்கு. சத்து அச்சித்து சத்து அசத்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கு, கலந்துதானே காணப்படுகிறது. உண்மையில் இப்படி இருக்கக்கூடியது அல்ல. இப்படி உண்மையான சொரூபம் இது கிடையாதே சத்துக்கு. ஏன் இப்படி காணப்படுது? ஆனால் இந்த தோற்றம் உலக நடைமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும், உலக நடைமுறைக்கு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பரமாத்மாவோடைய பார்வையில உண்மையானது அல்ல. அதுல என்னன்னு தெரியும்? வெறும் சத்து மாத்திரம் தான் தெரியும் இல்லையா? பரமாத்மா பார்வைங்கிறது என்ன? எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்கும் பொழுது சத்து மாத்திரம் தான் நம்ம கண்ணுல படணும். இந்த அசத்து கண்ணுல படாதுல்ல. அததான் சொல்றாரு. உலக நடைமுறையில் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதே என்றால் இது கண்மூடித்தனமாக நெடுநாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. வைதிக கர்மங்களை அனுஷ்டிப்பதன் பலன்கள் கூறப்பட்டிருக்கிறதே என்றால் மக்களை நற்கர்மங்களை செய்வதற்கு தூண்டுவதற்காகவே தவிர அவைகள் நிலைத்த நற்பயனை தரும் என்பதால் அல்ல. பெரிய பெரிய வைதிக கர்மானுஷ்டானங்களை செய்து பலனில் பற்றுக்கொண்டு மதிமயங்கி போவதை தடுத்து பரமாத்மா சுரூபத்தை தரிசிப்பதே குறிக்கோள் என்பதே அவற்றின் உட்பொருள். பலனில் பற்றுக்கொண்டு வைதிக அனுஷ்டானங்களை செய்பவர்கள் அந்த கர்மங்களிலே சிக்கிக் கொண்டு தவிக்கிறார்கள். அவர்கள் பரமாத்மாவை தரிசிப்பதில்லை. ரொம்ப அற்புதமா சொல்றார். இதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத அப்படியே நான் ஓவரால ஒரு சின்ன கதையினால சொல்லிடுறேன். ஒரு அசுரத்தனமான ஒருத்தர் இருந்தானாம். அவன் ரொம்ப பெருசா சண்டை போட்டுட்டே இருந்தானாம். அப்ப இப்படி எல்லாம் சண்டை போடாத, நீ உனக்கு நிறைய எதிரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, நீ எதிரிகளை ஜெயினாங்க. ரொம்ப நாஸ்திகனாம். ஓகே, சாமியே வேதமே இல்லைன்னு சொல்றவன், சாமியே கும்பிடாதவன், சாமி ஒருத்தர் இல்லைன்னு சொல்றவன். ஓகே, அப்பேற்பட்டவன் இருந்தானாம். அவனை ஒரு நல்லவர் பார்த்தாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ ஏன் இப்படி இருக்க, இப்படிலாம் இருக்காத, உனக்கு ஒரு ஐடியா சொல்லி தரட்டுமா, உன்னை எதிரிகள் எல்லாம் இல்லாம பண்ணணுமா, இங்க வா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு கேட்டாராம். கூட்டு போய் நீ இந்த வாஜப் யாகம் பண்ணு, உனக்கு வெற்றி கிடைக்கும், உன்னோட எதிரி எல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு சொன்னாராம். அவனுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லையா. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சாராம். பண்ணானா, அதே போல அவனுக்கு வெற்றி கிடைச்சிச்சான். எதிரிகள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவன் அது ஒரு சுகம் அவனுக்கு கிடைச்சிருச்சா. அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா அவனுக்கு ஏதோ ஆசைகள் வருது மனசுல. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் வரான், பகவான் பக்கம் வரான். ஓகே, ஆஸ்திக பக்கம் வரான். அவனுக்கு புத்திரன் வேணும், இல்ல பெரிய ராஜ்யம் வேணும். அதுக்கு ஒரு யாகம் யஜ்ஞம் எல்லாம் சொல்லி அவனை பண்ண வச்சு எல்லாம் பண்ணாராம். அதுக்கப்புறம்
இந்திரலோகத்துக்கு போறதுக்கு உண்டான யாகம் பண்ணணும், இதை விட பெரிய பதவி எனக்கு கிடைக்கணும், நான் வேற நான் இதுக்கு போகணும் அதுக்கு போகணும்னு சொன்னோன்னு இந்திர பதவிக்கு உண்டான இந்திரலோகத்துக்கு போகக்கூடியதான ஒரு சொர்க்கத்துக்கு போக வேண்டியதான ஒரு யாகத்தை பண்ணி வச்சாராம் அவரு. அது சொர்க்கத்துக்கும் போனானாம், திரும்பி வந்தானா, கேட்டானா இங்க போனா இங்க என்ன பிடிச்சி தள்ளி விட்டாங்க, அங்க போனா கேட்டாங்களாம் இன்னைக்கு என்னது இங்க இருந்து தள்ளி விடுறாங்க எல்லாரையும் அப்படின்னு கேட்டா, ஆமா அதுவும் திரும்பி வரக்கூடிய உலகம்தான், அப்ப உலகத்துல நிரந்தரமான ஒரு இடமே கிடையாதா அப்படின்னு கேட்டானாம். அப்பதான் கூப்பிட்டு சொன்னாராம் அந்த ஞானி, இங்க வாப்பா, நீ இதெல்லாம் அழியக்கூடியது, சொர்க்கமே போனாலும் நீ பிரம்மலோகமே போனாலும் ஒரு நாள் திரும்பி வந்துதான் ஆகணும், ஒரு திரும்பி வராத இடம் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுன்னு கேட்டாலும். அப்ப சொன்னாராம் அந்த ஞானி, இப்படி ஒரு இடம் இருக்கு, அதுக்காக நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த பிரம்மத்தையே தியானம் பண்ணணும் அப்படின்னு பிரம்ம ஞானத்தை பத்தி உபதேசம் பண்ணாராம். ரொம்ப அழகா கேட்டுக்கிட்டானாம். அதுல இருந்து பகவானை தியானிச்சு நிரந்தரமான வைகுண்டம் பரமம் சாமியத்தி உபயத்தின்னு சொல்லக்கூடிய அந்த பரந்தாமத்தை அடைஞ்சானாம். அப்படி ஒருத்தன்கிட்ட சும்மா நாச்சுக்கும் போய் இதை பண்ண அதை பண்ணுன்னு சொன்னா அவனுக்கு முதல்ல ஆசை வரணும்ல, உலக விஷயங்கள் மேல பற்று வரணுங்கிறதுக்காக இந்த வைதிக சடங்குகள் எல்லாம் சொல்லி 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 இதை பண்ணி அதை பண்ணி அவனெல்லாம் அதுல உண்மை நம்ப வச்சு அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் பண்ண வச்சு கடைசீட்ல கொண்டு அவனை எங்க தேவையோ அங்க நிக்க வைக்கணும் அப்படிங்கறதா வேதங்கள் எல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப நான் படிச்சேன்னா உங்களுக்கு புரியும். வைதிக கர்மங்களை அனுஷ்டிப்பதன் மூலம் பலன்கள் கூறப்பட்டிருக்கிறதே என்றால் மக்களை நற்கர்மங்களை செய்வதற்காக தூண்டுவதற்காகவே தவிர அவைகள் நிலைத்த நற்பயனை தரும் என்பதால் அல்ல. அவைகள்லாம் நிரந்தரமான பயன்களை தராது, மக்களை நல்ல வகையில தூண்டுவதற்காக தான் பெரிய பெரிய வைதிக கர்மானுஷ்டானங்களை செய்து பலனில் பற்றுக்கொண்டு மதிமயங்கி போவதை தடுக்கதான் பரமாத்மா ரூபத்தை தரிசிப்பதே குறிக்கோள் என்பதே அவற்றின் உள்பொருள். பலனில் பற்றுக்கொண்டு வைதிக அனுஷ்டானங்களை செய்பவர்கள் அந்த கர்மங்களிலே சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு கூட எனக்கு இந்த பலனே போதும், நான் இதை செஞ்சா எனக்கு இதை அனுபவிச்சா போதும் அப்படின்னு நிக்கிறவங்கதான் அதுலயே சுழன்று சுழன்று திரும்பி திரும்பி பிறவி எடுத்து திரும்பி திரும்பி பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றார். ஆனா அவர்கள் பரமாத்மாவை தரிசிப்பதே இல்லை அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு ஸ்லோகத்தை சொல்றார் ஸ்ரீதரர். உத்பூதம் பவத சதோபி புவனம் சன்னைவ சர்ப்பஸ்ரஜா குர்வத்து காரியம் அபீக கூடகனகம் கூடகனகம் வேதோபி நைவம்பரஹ அத்வைத்தம் தவ சத்பரம் து பரமானந்தம் பதம் தன்முதா வந்தே சுந்தரமிந்திரானுத ஹரே மா முஞ்ச மாமானதம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். திருமகள் வணங்கும் ஸ்ரீஹரியே, சத்தியமே வடிவான தங்களிடமிருந்து தோன்றிய போதிலும் இந்த பிரபஞ்சம் உண்மை என்று நடைமுறையில் கயிற்றில் பாம்பை காண்பது இருட்டில் கயிற்றை பாம்பாக காண்பது சத்தியமில்லை என்பது மட்டுமின்றி அது பொய்யான ஒரு கற்பனையே. கள்ள நாணயங்கள் நடைமுறையில் எத்தனை உதவி செய்யத்தான் செய்கின்றன, ஆனால் அவை சத்தியமானவை அன்றே அப்படின்னு சொல்றார். மகாலட்சுமி கேள்வனான பகவான் ஸ்ரீஹரியே, சத்தியமே வடிவான உங்ககிட்ட இருந்துதான் அந்த உலகம் எல்லாம் தோன்றியதாக இருந்த போதிலும் இந்த பிரபஞ்சம் உண்மை கிடையாது, தேவரே சத்தியம்தான், சத்துதான், உங்ககிட்ட இருந்தா உலகம் வந்திருக்கு, ஆனா இது உண்மையா கிடையாது. உண்மை என்று நடைமுறையில் கைத்தை பார்த்துட்டு கைத்தை பாம்பை காண்பது இருட்டுல கைத்த ஒருத்தன் பார்த்துட்டு பாம்புன்னு பயந்துகிட்டான், அது உண்மையா என்ன, பொய் தானே. அது போலதான் இந்த உலகம்னு சொல்றார். சத்தியம் இல்லை என்பது மட்டுமின்றி அது பொய்யான கற்பனையே. கைத்த போய் பாம்புன்னு நினைச்சுக்கிட்டான்ல, அது கற்பனை தானே. கள்ள நாணயங்கள் நடைமுறையில எத்தனை இருந்து உதவி செஞ்சாலும் உதவி செய்யத்தான் செய்கின்றன, ஆனால் அவை சத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்றார். அக்ஷயம் ஹ வை என்னும் வாக்கியங்கள் கூறும் வேதமும் பிரபஞ்சத்தை சத்தியம் என்று கூறவில்லை. இந்த பிரபஞ்சத்தை அக்ஷயம் வை அப்படிங்கிற வேத வாக்கியம், இது கூட நம்ம பின்னாடி பார்ப்போம் பிரம்மசூத்திரத்துல. அந்த வேத வாக்கியம் கூட என்ன சொல்லுது, பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் பகவானால சிருஷ்டி பண்ணப்பட்ட இந்த பிரபஞ்சம் சத்தியம் கிடையாதுன்னு தான் சொல்லுது, சத்தியம் என்று கூறவில்லை. ஆகவே தங்களது பரமானந்த வடிவான திருமேனி அதாவது சொரூபம் இரண்டற்றது. அதனால தேவரீருடைய பரமானந்த திவ்யமான திருமேனி சொரூபம் இரண்டு இல்லாதது, அத்வைத்தமானது, இரண்டாவது கிடையாது. நான் அந்த திருவடிகளை மகிழ்ச்சியோடு வணங்குகிறேன். அப்பேற்பட்ட பரமம் ஒரே பரமமா இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை அந்த திருவடிகளை நான் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நமஸ்கரிக்கிறேன். சரணமடைந்த என்னை கைவிட்டு விட வேண்டாம் அப்பா அப்படின்னு சொல்றார். சரணமடைந்த என்னை கைவிட்டு விட வேண்டாம் அப்பா அப்படின்னு ஸ்ரீதரர் இந்த ஸ்லோகத்துல உதாகரிக்கிறார்.
மீதி என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். சர்வே ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. சுபமஸ்து.